இந்த யூனிட்ல நம்ம வந்து ஒரு 3 மிஷின் போட்டிருக்கோம். அதில் ஒரு மிஷின் வந்து மிளகா மல்லி அரைக்கிறது உள்ளது. இதில் வந்து மிளகா மல்லி, மஞ்சள், சோம்பு, ஜீரகம், கறி மசாலா, மசாலா சம்பந்தமான எல்லா விஷயமும் இதில் நம்ம அரைச்சிக்கலாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 34,000 வித்தவுட் ஜிஎஸ்டி. இதுக்கு வந்து 5% வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான மோட்டர் வந்து நம்ம வந்து 7.5 ஹெச்பி கிராம்ப்டன் கிரீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கிராம்ப்டன் கிரீவ்ஸ்க்கு வந்து அந்த மோட்டர் வந்து 28,000. அதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் நியர்பை வந்து உங்களுக்கு ஒரு 70,000 இந்த ஒரு மிஷின் செட்டப்க்கு மட்டுமே ஆகிடும். இப்போ 70,000 அப்படின்னாக்க வித் இதோட ஜிஎஸ்டியோட சேர்த்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த மிஷினை உங்களுக்கு காமி. இந்த மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3 phase கிராம்ப்டன் கிரீவ்ஸ். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 வித்தவுட் ஜிஎஸ்டி போடுவாங்க. இப்போ ஜிஎஸ்டியோட பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 33,000 ஆச்சும் வரும். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு மிஷின் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஆங்கிள் போட்டு டைப் பண்ணுவாங்க. நம்ம வந்து சேனல் பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். சேனல் பெட்டோட யூஸ் என்ன, அதுக்கான காஸ்ட் என்ன, ஏன் சேனல் பெட் நாங்கள் சூஸ் பண்ணோம். சேனல் பெட் வந்து ஒரு 10,000 வரும் உங்களுக்கு தனியாக வாங்கினீங்கன்னாக்க. ஏன் ஒரு 10,000 கூட போனாலும் ஏன் சேனல் பெட் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது, கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னாக்க அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் பிளேட் எப்படி யூஸ் பண்ணுறது, மிளகா மல்லி அரைக்கும் போது நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இதில் வந்து எங்கெங்க இடத்துல மெயின்டெனன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றத வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் நாங்கள் போட்டிருக்கோம். தொடர்ந்து இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.